விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து செயல்பாட்டினையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற துணை ஆசிரியர் அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி வளர்ச்சி குழு சேர்ந்த பெருமக்களே, பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களே, தாய்மார்களே மற்றும் மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நமது பள்ளி 78வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த இள மணிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேடமிட்டு அவர்களுடைய திறமையை காட்டுவதற்காக இங்கே வந்து சிறப்பாக அவரவருடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஊக்கப்படுத்துவது போன்ற செயல்களை நமது பள்ளியில் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாது இடையில ஒரு நாட்களை வைத்து பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை வரவழைத்து இவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி வழங்குகிறேன். Good morning everyone. Respected teachers, parents and all my dear friends. My name is Aisha Safana. Today is 15 August and we are celebrating Independence Day. At first, I wish you all a very happy Independence Day. Independence Day is the most important day in the history of India. India got freedom on 15 August 1947 from the British rule. Independence Day is the national festival of our country. This year we are celebrating the 78th Independence Day of our country. Many freedom fighters lost their lives to provide independence to India. This day reminds us the power of service of our great freedom fighters. We should pay our respect to freedom and freedom fighters on this day. Independence Day is a very powerful day for our country. We should always respect our freedom and freedom fighters. We host national flag on this day. We sing national anthem Jana Gana Mana. I love my country very much. I am proud to be an Indian. Let us all pledge today to maintain the integrity of our country. Thank you. Jai Hind, Jai Hind. Today is 15 August and we all gather here to celebrate our Independence Day. At first, I wish you all a very happy Independence Day. India got its independence from British rule on 15 August 1947. Our great freedom fighters devoted their whole life for the independence of our country. So we respect all of them. Today we lucky that we live in an independent country. Friends, India is the best country and lucky country, and we should respect to our country. Thank you. Happy Independence Day. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா தேவசேனன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது வீரமுக வேணாச்சா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட முதல் பேரரசாகும் தந்தை முன்ன சொல்லி முத்து சொல்லிவிட்டது தாழ சக்கந்தி முத்தா தாளாவா சிலம்பம் குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு போன்ற வீரக்கலைகளின் பயிற்சி பெற்ற 1846 சிவகங்கையின் முன்னரான முத்து வடிவனாக மணந்து பட்டத்தில் ராணியானார். சிவகங்கை வெள்ளையாக கைப்பற்றியாளர். சிவகங்கை மீட்டு உலகம் சுந்த மைதளி மருந்து சகோதரர்கள் மற்றும் குள்ள உதவியுடன் ஆங்கிலேய படை வீழ்ச்சி சிவகங்கையை வீழ்ச்சி சூழ்நிலை உலகம் உள்ளவர்கள் நெசப்புகள் இருக்கும்
எதிர்த்து போராடிய ஜான்சி ராணி லட்சுமிபாய். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. நான் ஜான்சி ராஜ்யத்தின் ராணி. நான் வாரணாசி என்ற ஊரில் பிறந்தேன். நான் சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற கலைகளை பயின்றான். ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயருடன் மிகவும் கடுமையாக போராடி வென்றேன். என்னை போன்ற அனைத்து பெண்களும் தைரியமாகவும் வீரத்துடனும் இருக்க வேண்டும். ஜான்சிக்கும் வணக்கம். அந்த பாரோடு ரோட்டு மேலே காரு, காருக்குள்ளே யாரு, அம்மா மாமா நேரு நேரு என்ன சொன்னாங்க, நல்லா படிக்க சொன்னாங்க. நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக இருப்பேன். நன்றி வணக்கம். என் பெயர் தயாஸ்தவன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகிறேன். மகாத்மா காந்தி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2ஆம் நாள் 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைத்தனர். அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயின் பெயர் புத்திலிபாய் காந்தி. காந்தி மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய் காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்டார். நன்றி வணக்கம். என் பேர் தானேஸ்வரன். நான் 1வது படிக்கிறேன். கிட்டி திரை வரி வட்டி வானம் பொழுகிறது, பூமி வெளுகிறது. இது வழக்கு வந்தாயா, ஏற்றம் வைத்தாயா, இங்கு கொஞ்சம் பெண்களுக்கு மஞ்சள் பணிபுரிந்தாயா. வணக்கம். என் பேர் ஆசிபதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருப்பூர் குமரனை பற்றி பேச போகிறேன். என் கையில் இருக்கும் கொடி எனது அடையாளம். நான் தான் திருப்பூர் குமரன். நான் திருப்பூர் குமரன். வெள்ளையனே வெளியேறு, உங்களுக்கு பயந்து வீட்டிலே ஒளிந்து கிடக்க நாங்கள் என்ன கோலையா. வெள்ளையனே வெளியேறு, எங்கள் உயிரும் மேலான கொடியை பிடித்து வந்த நாங்கள் உங்களுக்கு தடியடிக்காக பயந்து விடுவோம். இந்த கொடி சாதாரண கொடி அல்ல. இந்த கொடி செக்கிலத்த செம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சா நெஞ்சன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரத்தை மூச்சாகவும் நினைத்து பெரும் தலைவர்கள் பிடித்த கொடி. எங்கள் உயிர் போனாலும் இந்த கொடியை விடமாட்டோம். பாரதமே எங்கள் தாய்நாடு, பாரதமே எங்கள் தாய்நாடு. சுதந்திரத்தை எங்கள் உயிர் மூச்சு. வந்தே மதம், வந்தே மதம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாசிர் முகமது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனது தெரிக்கும் உழைப்பர் கவிதை வாயில்லாத மக்கள் மனதில் வைத்தார்கள். பாஜக கவிஞர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் கவிதைகள் மூலம் சிந்தனை மக்களிடத்தில் ஏற்பட்டவர். அவர் 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் பெற்றோர் பெயர் சின்னசாமி லட்சுமி. அவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்பதால் இவருடைய கல்வி குடும்பத்தை பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதி என அழைக்கப்பட்டார். பாரதியார் தமிழில் மீது கொண்ட பற்று காரணமாக யாமாறின மொழியில் தமிழை போல் நினைந்து காண்போம் என போட்டி பாடினார். அவர் நீல கவியின் தேசிய கவி, முண்டாசு கவியின் மகாகவி என பல பெயர்களில் அழைப்பார். இவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்களை எழுதினார். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சமும் இல்லை. வணக்கம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்திய தேசிய கொடியை பற்றி பேச போகிறேன். நமது தேசிய கொடியை பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்துள்ளார். நமது கொடியின் காவி வெள்ளை மற்றும் பச்சை ஆகிய நிறங்கள் உள்ளன. காவி நிறம் பலத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் அமைதியும் உண்மையும் குறிக்கிறது. பச்சை நிறம் பசுமையும் மற்றும் விவசாயத்தையும் குறிக்கிறது. அசோக சக்கரம் தர்மம் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அமைந்துள்ளது. நன்றி வணக்கம்.